ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளாங்கோட வேர்ல்டு ரெக்கார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க ப்ரோ பிளாங்க்லேயும் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்மள நிறைய பேர் இந்த பிளாங்க் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா 10 நிமிஷம் என்ன ப்ரோ நான் 20 நிமிஷம் 30 நிமிஷம் நிற்பேன்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டு ஒரு நிமிஷம் கூட நின்னது கிடையாது. ஸோ அதனால் நம்மளே இது மாதிரி நிறைய தடவை பண்ணியிருப்போம். ஸோ அதனால ரொம்பவே பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப நேரம் இதே பொசிஷனில் நம்ம நின்றுலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது. ஸோ பிளாங்க் பார்த்தோன்னா நிறைய பேரால் 1 மினிட் கூட நிற்க முடியாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பிளாங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதே பொசிஷனில் யார் அதிகமான நேரத்தில் நிற்கிறாங்களோ அப்படியே இதே பொசிஷனில் அவங்க தான் வின்னர். ஸோ அதில் பார்த்தோன்னா இதே மாதிரி பொசிஷனில் யார் அதிகமான நேரம் நிற்கிறாங்களோ அவங்க தான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா வந்து வெளிநாட்டு அதர் கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா ஒருத்தர் பண்ணியிருக்காரு வேர்ல்டு ரெக்கார்ட். ஸோ டேனியல் ஸ்காலி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து பிளாங்க் பார்த்தோன்னா வந்து இதே பொசிஷனில் அப்படியே ஹோல்டு பண்ணி இதை பார்த்தோன்னா 9 hours 30 minutes 1 second வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. ஸோ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் கூட இவரோட பேர் இருக்குது. ஸோ அதனால் பிளாங்கோட அதிகமான நேரம் பார்த்தோன்னா 9 hours 30 minutes 1 secondsலாம் இருக்க முடியும். ஸோ நம்மளால் பார்த்தோன்னா அவ்வளோ நேரம்லாம் கண்டிப்பாக நிற்க முடியாது. ஒரு 1 minute நிற்கிறதுக்கே நமக்கு பார்த்தோன்னா பாடிலாம் ரொம்பவே ஷேக் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே நிற்க முடியாது. ஸோ ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணவங்களால மட்டும்தான் இதை வந்து சாதிக்க முடியும். ஸோ இவர் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோன்னா ஒரு தாத்தாவும் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தோன்னா அதர் கண்ட்ரீஸ்லேருந்து பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தோன்னா 8 hours 18 or 15 minutes நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இவரும் பார்த்தோன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிளாங்க் நம்ம பண்ணுறதுனால பாடியில் இருக்க வெயிட் லாஸ் வந்து ஆகும். அதாவது நம்ம பாடியில் இருக்க ஃபேட்லாம் பார்த்தோன்னா சீக்கிரமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ பண்ண உடனே குறைஞ்சிருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹார்ட் ஒர்க் கரெக்டாக வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணி ஆகணும். மினிமம் பார்த்தோன்னா 21 days இதை ஃபாலோ பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து வெயிட் லாஸுக்கு நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா வந்து அதெல்லாம் தாண்டி நம்மளாலையும் போக முடியும். அதுக்கு பார்த்தோன்னா முக்கியமாக ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளும் கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிளாங்க் பார்த்தோன்னா நிறைய பேர் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களே பார்த்தோன்னா இதே பொசிஷனில் உங்கள் கைகளை வந்து முட்டு கொடுத்து உங்கள் காலை பார்த்தோன்னா நல்லா தரையில் ஊனி நீங்கள் பார்த்தோன்னா உங்கள் பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். ஸோ தலையும் கீழே குனியக்கூடாது. ஸோ தலை பார்த்தோன்னா உங்கள் பாடிக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரெயிட்டாக அதாவது ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் அப்படியே வந்து ஃப்ளாட்டாக நீங்கள் இருக்கணும். ஸோ இதே பார்த்தோன்னா வந்து உங்களால் 2 minutesக்கு மேலே கூட நிற்க முடியாது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிளாங்க் பார்த்தோன்னா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தோன்னா 1 minute பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் வந்து 3 set வரைக்கும் பண்ணணும். அதாவது 1 minute வரைக்கும் நீங்கள் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதே 1 minute வரைக்கும் பண்ணணும். தேர்டு டைம் பார்த்தீங்கன்னா அதே 1 minute வரைக்கும் நீங்கள் பண்ணணும். மொத்தமாக 3 times வந்து பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் பண்ணுறதுனால உடல் எடைன்றது குறையாது. ஸோ உடல் எடை குறையணும் அப்படின்னு நினச்சினா கண்டினியூஸாக 21 days ஆகுது இதை ட்ரை பண்ணணும். ஸோ 21 days இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறதுனால ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நீங்களே பார்க்கலாம். ஸோ அதனால் கண்டினியூஸாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து தினமும் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோட பிளாங்க் வேர்ல்டு ரெக்கார்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாங்க் எப்படி பண்ணணும், எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ until then signing off, you guys, see you in another video. Bye guys, love you all, miss you all.